வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி நிற்கிற அந்த 12 வீல் லாரி வந்து செகண்ட் ஹேண்டில் எடுக்கும்போது எடுக்கிறப்ப என்னென்னலாம் பார்த்து வாங்கணும். ஸோ எடுத்தால் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து நல்லா பொழைச்சிக்கலாமா, ஸோ வண்டியை வந்து ஓட்டும் போதும் சரி செய்யும் போதும் டிரைவர் வந்து என்னென்ன கஷ்டம்லாம் படுறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ தெளிவாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 12 வீல் டிரைவரை தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ டிரைவர் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட அப்பா தான். ஸோ அவரை பற்றி தான் ஃபுல்லாமே பேச போகிறோம். ஸோ உங்களோட டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேர் சுப்பிரமணி. நான் இந்த மோட்டாருக்கு வந்து 25 வருடங்கள் ஆகிறது. எனது சொந்த ஊர் பாலசந்தரம். லாரிலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் லாரிலாம் இருக்கு. ஸோ அதுல எந்த லாரி ஓட்டுறது வந்து சிட்டிக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நீங்க நினைக்கிறது? சிட்டிக்குள்ள ஓட்டுறது வந்து 12 வீல், 14 வீல், 16 வீல் இது ஓட்டுறதுக்கு ரொம்ப கடுமையா இருக்கு. நீங்க இருக்கிற ட்ரிப்லயே லாங் டிரைவ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க இப்போ வரைக்கும்? இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல 2500 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிருக்கீங்க லாங்கு. அதாவது அப் அண்ட் டவுன் சேர்த்து சொல்றீங்களா? சிங்கிள் மட்டுமே. இப்ப இதுல வந்து நிறைய பேர் வந்து 2500 கிலோமீட்டர் 3500 கிலோமீட்டர் ஓட்டுறவங்க வந்து சிங்கிள் டிரைவரா போறாங்களா, அது எப்படி சேஃப்னு நினைக்கிறீங்களா? டபுள் டிரைவர் போறதா சேஃப். என்னைக்குமே 2 டிரைவர் போறதா சேஃப். இந்த மாதிரி உங்களுக்கு நைட் டிரைவ் பண்ணும் போதெல்லாம் இந்த திருடங்கள்லாம் வராங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்களா, அந்த மாதிரிலாம் ஏதாவது? சில பார்டர்ல இருக்கு. இன்னும் ஒடிசா, உத்தரப்பிரதேஷ் அப்ப அந்த மாதிரி மாநிலத்துல வந்து இன்னும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறப்ப நம்ம லாரி ஓட்டும் போது லோடு வச்சு ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமா இருக்குமா, இல்ல எம்டியா போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு? அந்த மாதிரினா எம்டி போறது கஷ்டம். எம்டி போறது, ஆனா லோடோட போகும்போது நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ஆனா நிறைய பேர் வந்து லோடோட போறதுதான் கஷ்டம்னு மாதிரி நினைப்பாங்க. லோடோட போறது ஈஸி, எம்டி ஓட்டுறது கஷ்டம். எம்டி லாரியை பொறுத்தவரை. இப்ப இந்த வண்டி வந்து என்ன வண்டிங்கப்பா இப்ப எடுத்திருக்கேன்? அசோக் லைலாண்ட் PS3 12 வீல் வண்டி. உங்களுக்கு மைலேஜ் அப்படின்னா எவ்வளவு தரும்? ஒரு அப்ராக்சிமேட்டா 3.5. இது நம்ம லிட்டருக்கு 3.5. வெரைட்டி ஓட்டினாலும் இப்படிதானா? வெரைட்டி ஓட்டுனீங்கன்னா 3 தான் கிடைக்கும். நார்மலா வந்து ஓட்டுனீங்க போது ஒரு ஸ்பீடு வந்து லிமிட் வந்து ஒரு 50க்குள்ள ஓட்டினால் ஒரு 3.5 3.25 இந்த ரேஞ்ச் ஆவரேஜ் கிடைக்கும். இப்ப நம்ம ஒரு லாரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுல செகண்ட் ஹேண்ட்ல எடுக்க போறோம்னு வச்சுங்களேன், அதை வந்து பேசிக்கா என்னென்னலாம் செக் பண்ணி எடுத்தா நமக்கு நல்லது? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இன்ஜின், கியர் பாக்ஸ், கிரவுண்ட் பாக்ஸ், பாடி, கேபின், டயர், இது அத்தனையும் பார்த்தா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து எஃப்சி, இன்சூரன்ஸ், டாக்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வேளை லாரி எடுக்க போறாங்க அப்படின்னா பழைய வண்டியை சஜஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஒரு 18, 19, 20 மாடல் அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்களா? உங்களோட இதுல பொறுத்த வரைக்கும் பழைய வண்டி தான் பெட்ரு. பழைய வண்டி தான். இப்போ வருஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த 20க்குள்ள 2020க்குள்ள எடுக்கிறது வந்து பெட்ரு. இப்போ வந்து நம்ம ஒரு லாரி நம்மளே செகண்ட்ல வாங்கிட்டோம், வாங்கினோடனே பேசிக்கா என்னென்னத்தெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும்? வந்து நம்ம டயர், இன்ஜின் ஆயில், மெயினா வந்து டிரைவர் அந்த வண்டி வந்து டிரைவரை பொறுத்து தான் இருக்கு. அது அமையறது எல்லாமே வந்து டிரைவரை பொறுத்து தான் இருக்கு. இப்ப நம்ம காரு பைக்னு எடுத்துட்டோம்னா இப்ப பைக்கு ஒரு 3000 கிலோமீட்டர்ல இன்ஜின் ஆயில் மாத்துவோம். கார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10,000 இருந்து 8,000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இன்ஜின் ஆயில் மாட்டோம். இந்த வண்டிக்கு இன்ஜின் ஆயில் எப்படி மாத்துறோம்? இன்ஜின் ஆயில் வந்து 50,000. இப்ப அதே மாதிரி சிங்கிளா ஒரு டிரைவ் போறீங்க, ஒரு 1500 2000 கிலோமீட்டர் பக்கம் டிரைவா போறீங்க அப்படின்னா அப்ப டயர் எல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துல எல்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்க? எப்படி இருக்கும்? சிங்கிளா தான் மாட்டணும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுக்குதான் டபுள் டிரைவர் போனா எதா இருந்தாலும் நமக்கு ஒரு சேஃப்டியா இருக்கு. அதே மாதிரி வண்டியை வந்து எல்லாருமே தேவையில்லாத இடத்துல ஆல்ட் பண்றாங்கல்ல. சோ இப்போ ஒரு இடத்துல ஆல்ட் பண்ணோம்னா எந்த இடத்துல போட்டா வண்டி சேஃபா இருந்துக்கு நமக்கு சேஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து ஹைவேஸ்ல வந்து பெட்ரோல் பங்கு, சிசிடிவி கேமரா, போலீஸ் செக் போஸ்ட், டோல்கேட்டு இப்படி இடத்துல வந்து பார்க் பண்றது ஒரு சேஃப்டி. நிறைய வீடியோஸ்லாம் நம்மளே பாக்குறோம், வண்டியில வந்து டீசல் திருடிறாங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்போ அந்த மாதிரி நீங்க பார்த்ததுல எங்கேயாவது திருடி இருக்காங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நடந்திருக்கா? ஃப்ரெண்டுகளுக்கு நிறைய இது நடந்திருக்கு. அந்த டீசலை திருடுறத வந்து நம்ம இந்த நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் இடம், செக் போஸ்ட் எல்லாம் நிப்பாட்டினா திருட மாட்டாங்க. இப்போ இந்த டீசல் திருட்டு அப்படின்ற டீசல் திருட்டு, ஸ்டெப்னி திருட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குமா, இல்ல வெளியே போனாலுமே மேக்ஸிமம் இருக்குமா? எல்லா மாநிலமும் இருக்கு. எல்லா மாநிலமும் இருக்கு. இல்ல எது வந்து அதிகமா இருக்கும்?
உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா அந்த ரேஞ்ச். இந்த வண்டி வந்து லோடெல்லாம் உங்களுக்கு இப்ப நம்ம செகண்ட் ஹேண்ட்ல ஒரு லாரி எடுக்கிறோம் அப்படின்னா லோடெல்லாம் ஈஸியா கிடைக்குமா இல்ல எப்படி? அது நம்ம செட்டு மூலியமா தான் பிடிக்கணும். செட்டு மூலியமா, லாரி செட்டு மூலியமா தான் நம்ம பிடிக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து பழக்க வழக்கம், நண்பர்கள், அவங்கள வச்சுதான் நம்ம வந்து லோடு பிடிக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு லாரி எடுத்தோம்னா பொழைச்சுக்கலாமா? என்ன மாதிரி? ரொம்ப கஷ்டம். டீசல் விலை உயர்வு, டோல்கேட் உயர்வு, டயர் மெயின்டெனன்ஸ் செலவு உயர்வு அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம். இப்ப நம்ம ஒரு பைக்குக்கெல்லாம் ஒரு டயர் எடுத்து போறோம் அப்படின்னா 2500 ரூபா வரும் பைக்குக்கு. காருக்குன்னு எடுத்துட்டா ஒரு 4500 ரூபா போக வரும். இதுக்கெல்லாம் ஒரு டயர் மட்டுமே எவ்வளவு? இதுக்கு ஒரு செட்டு 55,000 ரூபா. ஒரு அதாவது ரெண்டு டயர், அது வந்து ஒரு 55,000 ரூபா. நீங்க வந்து லாரியில டிரைவ் போறீங்க, லாங் டிரைவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, லோடெல்லாம் எடுத்துட்டீங்க. இப்ப லாங் டிரைவ் போகும்போது நம்ம வண்டியில என்னென்னத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆயில், டயர் பாயிண்ட், வண்டி ஆர்சி புக்கு. வெளி மாநிலம் செல்லும்போது வந்து வண்டியினுடைய ஆர்சி புக்கு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். மற்றபடி எல்லாமே ஓவராலா செக்அப் பண்ணி போய்க்கணும். ஒரு பேசிக் செக்அப் பண்ணி தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். சென்ட்ரல் செக்அப் பண்ணிட்டு எடுத்துட்டு போய்க்கணும். இப்போ வந்து லாரியில ஒரு அதிகமா ஒரு மைலேஜ் கிடைக்கணும், ஒரு 3 இப்போ நீங்க சொன்னீங்க 3.5 கிடைக்கும்னு சொல்லி. இப்போ அந்த மைலேஜை கொண்டு வரதுக்கு ஏதாவது உங்ககிட்ட டிப்ஸ் இருக்கா? இருக்கு. என்ன மாதிரி? அதான் வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்து கரெக்டான ஆர்பிஎம்க்கு வந்து கியர் மாத்தணும். நார்மல் ஸ்பீட்ல அந்த ஆர்பிஎம் 15 அப்படின்னா அந்த 15க்குள்ளேயே வந்து ஓட்டுனா மைலேஜ் கூடுதலுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இப்போ காலங்காத்தால பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ வண்டி ஓட்டும் போது மேக்ஸிமம் லாரி தான் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அப்படி ஆக்சிடென்ட் ஆகும்போது எதனால ஆக்சிடென்ட் ஆகுது? அவங்களோட கவனக்குறைவா என்ன மாதிரி? எதுனால? தூக்கம் இல்லாமை. அதாவது பார்ட்டிக்காரங்க வந்து இத்தனை மணிக்கு லோடு வந்துடணும்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி போறது, தூக்கம் வரும். அப்ப அந்த டயத்துல வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு தூங்கி போறது வண்டிக்கு சேஃபு, பார்ட்டிக்காரங்களுக்கு சேஃபு, டிரைவருக்கு சேஃபு, ஓனருக்கும் நல்லது. அதை யாரும் வந்து நினைக்கிறது இல்லை. அது டைமிங் லோடுன்னு போறாங்க. ஒரு 1 hour 2 hour தூங்கி போனா சிங்கிளா போகும்போது நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இப்ப அதே மாதிரி இந்த அதிகமா லாரி ஆக்சிடென்ட் ஆன இடம்ன்றது இந்த தொப்பூர்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல வந்து எதனால ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு ஏதாவது ஒரு ஐடியா? வண்டிக்கு வந்து அதிக டன்னேஜ் ஏத்துறது, அங்கிருந்து வரும்போது வந்து நியூட்ரல் பண்ணி ஓட்டுறது, அந்த சரியான கியர்ல வந்து ஓட்டுறது இல்லை. அதனால வந்து அதிக ஆக்சிடென்ட் அந்த இடத்துல அதிகமா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு இதே காரணம். மீட்டர்ல இருக்கிறது இது ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. இது ஸ்பீடோ மீட்டர், இது ஆர்பிஎம் மீட்டர், இது நம்ம பிரேக்குக்கு உண்டான ஏர் டேங்கினுடைய மீட்டர். ஓகே. இது டெம்பரேச்சர், இது டீசல் மீட்டர். லாரி பிராண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கு. பாரத் பென்ஸ், அசோக் லைலாண்ட்னு சொல்லி நிறைய இருக்கு. இதுல உங்களுக்கு ஃபேவரட்டா ஒரு எனக்கு பிடிக்கும்பா அப்படின்னா எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு இப்ப நார்மல் ரோட்ல வந்து ஓட்டும்போது வந்து எனக்கு லைலாண்ட், அசோக் லைலாண்ட் பிடிக்கும். மலை பிரதேசத்துல ஓட்டும்போது எனக்கு டாடா பிடிக்கும். டாடா பிடிக்கும். இப்ப 2 தான் பெஸ்ட் இருக்கு சொல்றீங்க. உங்களுடைய அனுபவத்தில் எனக்கு வந்து பெஸ்ட். இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அதாவது டீசல் வந்து எவ்வளவு பிடிக்கும் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு? என் வண்டிக்கு பொறுத்த அளவுக்கு 450 லிட்டர். ஹைவேல டிரைவ் பண்ணும்போது ஒரு மாதிரி காரை வந்து உள்ள விடுறது, பைக்கை உள்ள விட்டு போறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஹைவேல இடைஞ்சல போனா யார சொல்லுவீங்க? காரை சொல்லுவீங்களா, பைக்கா? அந்த மட்டிக்குன்னா உங்களுக்கு எது ஓகே? மெயின் வந்து ரெண்டுமே, காரும் சரி பைக்கும் சரி. இப்ப நாங்க வந்து லோடு வச்சு போறோம், பெரிய வண்டி அப்படிங்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு உண்டான ஒரு இதை வழி கொடுத்து போனா அது நல்லது. இவங்க நம்ம வர்றது வந்து இந்த பெரிய வண்டியில வந்து அந்த அளவுக்கு தெரியாது. சரக்குன்னு குறுக்க போறது வர்றது, அப்படி வரும்போது வந்து நம்மளால வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இது பிரேக் வந்து கார் மாதிரிலாம் கிடையாது, அட்வான்ஸ் பிரேக்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த காரா இருக்கட்டும் இல்லை 2 வீலரா இருக்கட்டும், லாரிகளை கொஞ்சம் மதிச்சு ரூல்ஸை பின்பற்றி போனா நல்லது. வந்துப்பா முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இப்ப ரீசெண்டா பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, ஹைவேல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் கோடு, அந்த வெள்ளை கலர் கோடு போட்டிருக்கிறது வந்து நல்லது நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பொறுத்தளவுக்கு? அது வந்து சில இதுக்கு நல்லது, ஆனா அதனுடைய உயரம் வந்து கொஞ்சம் கம்மியா போட்டிருந்தா இன்னும் நல்லது. அதனால வந்து பிளைட் உடையிறது, சஸ்பென்சர் போறது, காருக்காகட்டும் 2 வீலருக்காகட்டும் லாரிக்காகட்டும் எண்டு எல்லாமே பால்ட் ஆகும். அதனுடைய உயரத்தை வந்து கம்மி பண்ணி அந்த கோடு மட்டும் இருந்தால் நல்லது. இப்போ ஒரு வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கான், அந்த இடத்துல வந்து பிரேக் ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம எந்த ஒரு சூழ்நிலை எப்படி வந்து மேனேஜ் பண்ண முடியும்? அந்த வண்டியை மேனேஜ் பண்ணணும், முடிந்த அளவுக்கு வந்து கியரே டவுன் பண்ணணும். இப்போ 5th கீழ போறோம்னா 4th, 3rd, 2nd, 1st எக்ஸ்ட்ரா. அதுலயும் நிக்கல அப்படின்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஹேண்ட் பிரேக்கை போட்டுரும், அதை உபயோகிக்கணும்.
இல்ல ஓனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிரைவரை வந்து நம்மளோட டிரைவர் வந்து இப்படிதான் இருக்கணும்னு ஒரு குவாலிட்டி வச்சிருப்பாங்கல்ல. சோ உங்களை பொறுத்தளவுக்கு இப்ப நீங்களே ஒரு ஓனரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிரைவர் எல்லாம் எப்படி இருக்கணும்னு நீங்க விருப்பப்படுவீங்க? அதான் என்னுடைய டிரைவர் வந்து அவருடைய முதல் மாதிரி பாத்துக்கணும். நான் அவரை வந்து என்னுடைய நண்பர் மாதிரி நான் பாத்துக்கிட்டேன். அந்த மோட்டார் தொழிலை பொறுத்தளவுக்கு சுமூகமா போகும். சில பேர் வந்து அடுத்த வண்டி தானேன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் ஓட்டுவாங்க. அப்படி சில டிரைவர்கள் செய்யற ஒரு இதனால வந்து தவறுகள்னால எல்லா டிரைவரும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில டிரைவர்கள் அந்த டிரைவருக்கு உண்டான சம்பளமோ அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காசோ ஒரு சௌகரியமோ பண்ணி கொடுத்தா யாரும் வந்து அந்த அதனுடைய இதை வந்து ஓனரை வந்து நல்ல முறையா பாத்துக்குவாங்க. உங்களோட லைஃப்ல வந்து அடுத்து இந்த வண்டி ஓட்டணும் நானு அப்படின்னு ஏதாவது ஆசை வச்சிருக்கீங்களா? இந்த லாரி ஓட்டணும், இந்த பிராண்ட்ல ஓட்டணும்னு சொல்லி ஏதாவது இருக்குங்களா? என்னுடைய இது வந்து கண்டெய்னர் ஓட்டணும். ஆல்ரெடி முன்னாடி ஓட்டிருக்கீங்களா? ஓட்டிருக்கேன். அது ஒரு கொஞ்சம் பெனிஃபிட், கொஞ்சம் நல்லா ஒரு சௌகரியமாகவும் இருக்கு. இப்ப வந்து நம்ம இப்ப நம்ம இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஓப்பன் பாடி லாரி, இதே மாதிரி கண்டெய்னர் லாரி இருக்கு. ரெண்டுல வந்து எது வந்து பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க ஓவராலா சொல்ல போனா? கண்டெய்னரோட பொறுத்த அளவுக்கு மழையில் நினையாது, இது நினையாது. இது என்ன அப்படின்னு கேட்டா தார் பைப் போடணும், கட்டணும். கண்டெய்னருக்கு அது கிடையாது. லோடு ஏத்தி லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வாட்டி உடனே வந்து டிரைவிங் மட்டும்தான். இப்ப அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கீங்க, லோடு ஏத்தி ஃபுல்லா கட்டிட்டீங்க, லோடு ஏதாவது லைட்டா சரியுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நாங்க அதுக்கு உண்டான ஆட்களை பிடிக்கணும். மறுபடியும் அந்த லோட முடிந்த அளவுக்கு வந்து அதை சரி செய்யணும். முடியாத பட்சத்தில் வேற லாரியில தான் நம்ம மாத்த வேண்டிய சூழ்நிலை. வேற லாரியில தான். ஆனா சும்மா நம்ம டாடா ஏசி ஏத்தி கட்டுற மாதிரிலாம் கட்ட முடியாது. ஒரு தாட்டி வேற வண்டி மாத்தி தான் ஆகணும் கம்பல்சரி. இது லாங் போறதுனால அதிக தார்பாய் போட்டு கவனமா வந்து கயிறு கட்டி போவோம். இப்ப இல்ல தார்பாய் கட்டுறதெல்லாம் எப்படி போக சொல்றீங்க? ரொம்ப கஷ்டமா? என்ன கஷ்டமான வேலைதான். தார்பாய் இழுத்து போட்டு ஃபுல்லா கட்டுறது கஷ்டம் தான். கஷ்டமான வேலை தான். இப்ப இந்த வண்டியில வந்து கீர் வந்து மொத்தம் எத்தனை கீர் வரும்? இதுல மொத்தம் ரிவர்ஸோட வந்து 7 கீர். இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கீர்னா இது ரிவர்ஸ். இது நேர் இப்படி இழுத்து, இது எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் நியூட்டர். வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி முறையா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? சாவி 2 கீ உள்ளது. கீ ஆன் பண்ணி விட்டு இதனுடைய பட்டன் அதுதான் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஆர்பி மீட்டர் 5ல வந்து ஓடிட்டு, அதாவது ஸ்லோ ஸ்பீட்ல 5ல ஓடணும், ரன்னிங்ல 15 போகணும். 15 போகணும். ஆமா. அப்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேகமா வந்து நமக்கு வந்து 9 பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத செக்அப் பண்ணிக்கணும். 9 பாயிண்ட் இருக்கான்னு செக்அப் பண்ணிக்கணும். இப்ப இந்த வேகம் வந்து நமக்கு எதுக்குப்பா யூஸ் ஆகுது? பிரேக் பிடிக்கிறது, ஹார்ன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இப்ப வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த 9 கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணும். 9 வந்து நியூட்ரல் ஆகணும், ரிட்டர்ன் ஆகணும். ஏர் வந்து ரிட்டர்ன் ஆனாதான் மறுபடியும் வண்டி வந்து நம்ம மூவ் பண்ணணும். கார மாதிரி எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படிலாம் போக கூடாது. 9 வந்து ஏர் வந்து ரிட்டர்ன் ஆகணும். ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டியை வந்து மூவ் பண்ணணும். அப்படின்னா தான் பிரேக் பிடிக்கும். புதுசா வந்து ஒருத்தவங்க லாரி டிரைவர் ஆக போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க சொல்ல வர்றது என்ன விஷயமா இருக்கும்பா? நல்ல முறையில் டிரைவிங் கத்துக்கிட்டு அதனுடைய வண்டியினுடைய பாகங்கள் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முறையான டிரைவிங் கத்துக்கிட்டு வந்தா நல்லது. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா சும்மா கார் ஓட்டிட்டு அடுத்து லாரி ஓட்டுறாங்களா? அந்த மாதிரி ஓட்டுனா நல்லது. ஆபத்து. முறையான டிரைவிங் வேணும். ஓட்டுநர் நண்பர்களுக்கும் வருங்கால ஓட்டுநர்களுக்கும் வருங்கால ஓனர்கள் அனைவருக்கும் நல்லபடியாக மோட்டாரை வாங்கி நல்ல முறையில் சம்பாதித்து வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வருங்கால ஓட்டுநர்கள் அனைவரும் முறையான டிரைவிங்கை கத்துக்கிட்டு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுப்பிரமணி, கொம்பன் 94 சேனல் அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும்.